நிறைந்ததே என் ஆவல் பூமியில். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 3 மாதங்களையும் கண்ணை இமை காப்பது போல நம்மை காப்பாற்றி எல்லா சூழ்நிலைகளிலும் போதுமானவரிலும் அதிகமானவராயிருந்து நடத்தி வந்த நம் தேவனாகிய கர்த்தர் இந்த 4வது மாதத்துக்குள் பிரவேசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்த வசனம். ஜெப வேளையில கர்த்தர் என் இருதயத்துல போட்ட அந்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 18வது வசனம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஒருவேளை இதுவரைக்கும் கொடுமையோ அல்லது பலவிதமான அழிவு நாசமோ நம்ம சந்தித்திருந்தோம்னா, ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்னன்னா, இனிமேல் அப்படி வராம ரட்சிப்பும் துதியும் தான் உன்னுடைய எல்லையில் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இனிமேல் என்று சொல்லுகிறதற்கு முன்னாடி ஏன் இதை தேவன் அனுமதித்தார்? அது கொடுமை எனப்பட்டது நம்ம வாழ்க்கையில தேவன் கொடுத்து சந்தோஷப்படுகிறவர் அல்ல. அன்றைக்கு சாராள் அம்மா கூட தன் வீட்டு பணிவிடை பெண்ணாய் இருந்த ஆகாரை ஆபிரகாமுக்கு மனைவியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, வீட்டு வேலைக்கு வந்த ஒரு பெண்ணை தன்னுடைய ஸ்தானத்திற்கு ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு நல்ல இருதயம். ஏன்னா தனக்கு குழந்தை இல்லை, ஒருவேளை இந்த வேலைக்காரியோடு கூட தன்னுடைய கணவன் சேர்ந்தார்னா அதுல இருந்து ஒரு பிள்ளை பிறக்கோ அந்த பிள்ளைய நான் மகனாகவோ மகளாகவோ பாவிக்கலாம் என்றுதான் தன்னுடைய ஸ்தானத்தை எடுத்து கொடுக்கிற ஒரு நல்ல அம்மா. ஆனா இதே சாராள் அம்மா சிறிது காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆகாரை கொடுமையாய் நடத்தினாங்களாமா. ஏன் சார் தன்னுடைய ஸ்தானத்தை கொடுத்த சாராள் அம்மா இன்றைக்கு ஆகார கொடுமையா நடத்தணும்? அப்ப அதற்கு பின்னணியில என்ன இருந்தது அப்படின்னா, தனக்கு குழந்தை உண்டாகி விட்டது என்பதை அறிந்த ஆகார் தனக்கு திருமணம் முடித்து கொடுத்த தன்னுடைய எஜமாட்டி நாச்சியாராகிய சாராளை அற்பமாக எண்ணினாள். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் சில நன்மைகளை கொடுத்து தன்னுடைய ஸ்தானத்தை கொடுத்து அதுல நம்மளை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். அப்படி அந்த ஸ்தானத்தை கொடுத்த கர்த்தரை வாழ்நாள் முழுவதும் நம்ம மகிமைப்படுத்தாம நம்ம மேட்டிமையாகி பெருமை அடைந்து கர்த்தருக்கு எதிராகவே சில எண்ணங்களை உருவாக்குவோம்னா இதுதான் சாத்தானுடைய ஹேபிட். இன்றைக்கு எப்படி ஆராதனையின் மையத்துல இருந்த லூசிபர் நான் தேவனுக்கு மேலாக ஏறுவேன் என்கின்ற ஒரு அகந்தையும் ஆணவமும் இருதயத்துல வந்ததுனாலதான் துதித்து கொண்டிருந்தவனை கர்த்தர் தூக்கி தரையில போட்டுட்டாராமா. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு உயர்வுகள் வர வர நாம் தேவ சாயலா இன்னும் மாறணுமே தவிர நமக்கு கிடைத்த மேன்மை நம்ம ஜெபத்தினால வந்தது அல்லது நம்ம நற்கிரிகளினால வந்தது அல்லது நம்ம தான தர்மத்தினால வந்தது என்று நம்மளுடைய கிரியைகளின் மேல நம்பிக்கை வைத்து அல்லது நம்மளுடைய தாளந்துகள் மேல நம்பிக்கை வைத்து நம் இருதயம் அகம்பாவம் கொள்ளும் என்றால் அங்கதான் பாருங்க நல்ல இடத்துல கொடுமையை அனுபவிக்கணும். இது முதலாவது காரியம். இரண்டாவது, பார்வோன் இஸ்ரவேலரை எகிப்துல கொடுமையாய் நடத்தினானாம். ஏன் சார் கொடுமையா நடத்தினான்? இப்ப ஏன் வாழ்க்கையில நான் அப்படி எதுவுமே அகம்பாவம் ஆணவம் எல்லாம் செய்யல, என் நல்ல இருதயத்தோடு தான் இருக்கிறேன், என் வேலையில உண்மையா இருக்கிறேன், என் குடும்பத்துல உண்மையா இருக்கிறேன், ஆனா கொடுமை என்னை விட்டு விலக மாட்டேங்குது அப்படின்னா தேவன் இதற்கு பின்னணியில வேற எதையோ என் இருதயத்துல செய்ய வாஞ்சிக்கிறார். அதாவது இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தற்காலிகமாய் பஞ்ச காலத்துல குடியிருக்கும்படியா எகிப்து தேசத்துல குடியமர்த்தினார். அது யோசேப்பின் மூலமாக எகிப்து தேசத்துல ராம்சேஸ் எனப்பட்ட ஒரு நல்ல இடத்துல குடியமர்த்தி இருக்கிறார். இப்ப இந்த இஸ்ரவேலும் அவரோடு கூட ஒரு 66 பேரும் எகிப்து தேசத்துக்கு வருகிறது அந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரிப்பதற்காக அல்ல,
இவர்களுக்கு என்று வாக்கு தத்தம் பண்ணின ஒரு நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்தை ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறது. பிராமிஸ் லேண்ட். இந்த லேண்ட்ல பஞ்சகாலத்து நிமித்தமாகத்தான் அந்த லேண்டை காலி பண்ணிட்டு தற்காலிகமா இப்ப இங்க வந்திருக்கிறாங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட காலம், தேவன் முன்குறித்த காலம், 400 வருஷம் அந்நிய தேசத்தில் அடிமைகளாய் இருப்பீர்கள் என்று ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல ஆபிரகாமிட்ட சொல்றார். இப்ப இந்த 400 வருஷம் நிறைவேற ஆரம்பிக்கிற போது தேவன் முன்குறித்த தேசத்திற்கு இவர்கள் திரும்பி போகணும். அதற்கு இவர்கள் குடியிருக்கிற தேசம்தான் நல்ல தேசம் என்கின்ற ஒரு இருதயம் வந்துடக்கூடாது. பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமும் ஆகிய பரம கானான் எனப்பட்ட ஒரு தேசம் இருக்குது. அந்த தேசத்திற்காகத்தான் நம்ம இந்த தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கணும். பாருங்க, நம்ம இந்த தேசந்தாரிகளை போல, ஒருவேளை எகிப்தியரை போல நம்ம வாழ்ந்து, எகிப்தியரை போல உடுத்தி, எகிப்தியரை போல உண்டு, ஒரு உடன்படிக்கையே இல்லாம தேவனையே அறியாம வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால், அப்ப நம்மளுடைய இருதயத்துல தேவனை தேடக்கூடிய ஒரு இருதயத்தை உருவாக்குவதற்கு தேவன் பார்வோன் போன்ற சில பேர்களை கொடுமையாய் நடத்தும்படியாய் அனுமதிக்கிறார். இது ஒரு காரியம். மூன்றாவது காரியம், இதே இஸ்ரவேல் மக்கள் இந்த அடிமைத்தனமாகிய எகிப்து தேசத்துல இருந்து விடுதலையாக்கின கர்த்தர் 40 வருடங்க அவர்களை அற்புதமா வழி நடத்தி இருக்கிறார். இவர்களால பிரயாணப்படணும்னு நினைச்சு போயிருந்தாங்கன்னா இவர்கள் கட்டாய எகிப்தை விட்டே வெளியில போயிருக்க முடியாது. ஏன்னா இவர்களுக்கு முன்பாக நின்ற செங்கடல், இவர்களுக்கு பின்பாக நின்ற பார்வோனுடைய ரதங்களும் குதிரைகளும், இவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறணும்னு நினைத்த அன்றைக்கே இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. நல்லா இருந்த பார்வோனும் அவனுடைய வேலைக்காரிக எகிப்தியர் எல்லோருமேங்க இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமா கிளம்பிட்டாங்க. சரி, இவங்கனாவது கிளம்பிட்டா கர்த்தர் எப்படியாவது துரிதமா நடத்தி கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா இவர்கள் கடந்து போக முடியாதபடி செங்கடல் மதில் மாதிரி தடுத்து நிக்குது. இவர்களுடைய வாழ்க்கை எனப்பட்டது எகிப்தியனுடைய, அதாவது செங்கடலினுடைய கடற்கரையிலேயே முடிய போகிற ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்துலதான் கர்த்தரை நோக்கி மோசே ஜெபிச்ச போது, கர்த்தர் உன் கோலை நீட்டு அப்படிங்கிற சமுத்திரம் மார்க்கமா. இப்ப நீட்டின பட்சத்துல வழியே இல்லாத இடங்களில வானத்தையும் பூமியை உண்டாக்கிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் செங்கடலை பிளந்து இந்த இஸ்ரவேலரை வழி நடத்தி கூட்டி கொண்டு வருகிறார். தொடர்ந்து வந்த பார்வோனுடைய ரதங்களும் குதிரைகளையும் சமுத்திரத்துல மூழ்கடித்து இவர்கள் சத்துருவே இல்லாத ஒரு பயணத்துல நடத்துறார். இவர்கள் கடற்கரையை கடந்து வந்ததுக்கு அப்புறம் பகலில இவர்கள் பயணம் பண்ண வேண்டும் என்று மேக ஸ்தம்பத்தை ஏற்படுத்தினாராமாங்க. இரவிலே பயணம் பண்ண வேண்டும் என்று அக்கினி ஸ்தம்பத்தை, அதாவது இவர்களை வழி நடத்துவதற்கு மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் இவர்களுக்கு இருந்தது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கார்டியன் எனப்பட்டவங்க வேணும். வழிகாட்டுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும்னு வைங்களேன், கட்டாயம் நம்ம அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது. நீங்க வேதாகமத்துல பாருங்க, ஆலோசனை உள்ள ஒரு ராஜா இருந்த போதும், ஆலோசனையை கேட்காத சில ராஜாக்கள் இருந்த போதும் தேசம் சந்தித்த நன்மையும் தீமையும் குறித்து சொல்லப்பட்டிருக்குது. தாவீதா இருக்கலாம், சாலமோனா இருக்கலாம், ஆகாப்பா இருக்கலாம், எசேக்கியாவா இருக்கலாம். இந்த ராஜாக்கள் பட்டியலில தேசத்தையே அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு மேலாக தேவன் அவர்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்று தேவ சத்தம் கேட்கிற தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அது இயேசுவினுடைய வாழ்க்கையில கூட பார்க்கலாங்க. இயேசு தன்னிச்சையா வனாந்தரத்துக்கு வரல, தன்னிச்சையா உபவாசிக்கல. அவர் யோர்தானில ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின போது பரிசுத்தாவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல இறங்கி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. இதற்கு பின்பு தேவ ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அதாவது நம்மளை கைட் பண்ணக்கூடிய ஒருத்தர் வேணும். ஒருவேளை அவர் தேவனோடு கூட இருக்கிறவரா இருக்கலாம், அல்லது
தேவ ஆவியானவராலே நம்ம வழிநடத்தப்படணும். ஏன்னா ரோமர் 8வது அதிகாரத்துல சொல்றாரு, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்கிறார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ ஆவியானவராலே நடத்தப்படணும். இல்லையா, தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிறவரோடு இணைந்து நம்ம பயணிக்கணும். இப்படி இந்த இஸ்ரவேல் மக்களை இரவிலும் பகலிலும் நடத்தின இந்த தேவன் தான் 40 வருடம் சென்ற போதுதான் இந்த பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துல இவர்களை குடியமர்த்துகிறார். அப்ப குடியமர்த்துவது அப்படிங்கிறது இவர்களே எதிர்பாராத, இவர்கள் பிறக்கிறதற்கு முன்னமே இவர்கள் மேல் வைத்திருக்கிற தேவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதமான திட்டம். ஆபிரகாமின் மூலமா இந்த இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா இவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேவ திட்டத்தை கொடுத்தார். இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், இந்த தேசத்துல நீங்க குடியிருக்கிற போது தேவனற்றவர்கள் வாழுகிற தேசத்தாரை போல வாழக்கூடாது. அல்லது இந்த தேசத்துல இதற்கு முன்பாக கானானியர், எபூசியர், எமோரியர் எல்லாம் இருந்தாங்க பாருங்க, அவங்கள மாதிரியே வாழக்கூடாது. நான் ஒரு ரூல் கொடுக்கிறேன், இந்த ரூல் உங்களை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த ரூல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க தேவனுடையவர்கள் என்று உலக அறியணும் பாருங்க. உலக அறிவது மாத்திரமல்ல, இந்த தேவனை உலகத்தாரும் பின்பற்றணும். ஒரு நாடு அப்படின்னா ஒரு முன்மாதிரியான அந்த நாட்டை வழி தெரியாத சில நாட்டின் தலைவர்கள் போய் பார்த்து இது மாதிரி நம்ம நாடு இருக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகணும். அப்பேற்பட்ட ஒரு நாடா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒரு ரூலை ஏற்படுத்துறார். அந்த ரூல்ல மிக மிக ஆசீர்வாதமான சில காரியம் என்னன்னா, ஒருவேளை உன் வீட்டுல அத்தி மரத்தை நடுற அல்லது ஒலிவ மரத்தை நடுற அல்லது கனி உள்ள எந்த மரத்தை உன் தோட்டத்துல நட்டாலுமே பல உதிர்கிற காலம் வருகிற போது நீ மரத்துல உதிர்த்துற போது பழங்கள் எல்லாம் விழுகும். அந்த விழுகிற போது எல்லா பழங்களையும் நீ எடுத்துக்கலாம். ஆனா விழாத சில கனிகள் மரத்துல இருக்கும். அந்த கனியை நீ என்ன பண்ணக்கூடாது, உதிர்த்த கூடாது அப்படின்னாரு. ஆனா இந்த இஸ்ரவேல் மக்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இதை இப்படி ஃபாலோ பண்ணாங்க. ஆனா காலம் கடந்த போது பாருங்களேன், ஒரு கனி கூட வைக்காதபடி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஏன் தேவன் இந்த கனிகள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னாருன்னா, அந்த ஊர்ல திக்கற்றவர்கள் இருப்பாங்க, ஏழைகள் இருப்பாங்க, விதவைகள் இருப்பாங்க. ஒருவேளை உன் தோட்டத்தை ஒரு பரதேசி கடந்து போனான், அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்துல, தாய் இல்ல, தகப்பன் இல்ல, ஒரு அனாதையா வாழ்ந்து கொண்டிருக்க, அவனுக்கு பசி எடுத்ததுன்னா உன் தோட்டத்தின் வழியாய் போகிற போது, இது கடவுளுடைய மனிதர்கள் வாழுகிற ஒரு தோட்டத்துல கடவுளே நமக்கு ஒரு கனியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான்னு பிடித்து அதை பிடுங்கி சாப்பிட்டு கடவுளுக்கு மகிமை செலுத்த வேண்டும் என்று விட சொன்னார். ஆனா இவங்க ஒட்டு மொத்த எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இதைத்தான் இயேசு, இந்த காரியத்தை செய்தீங்கன்னா உங்க தேசத்துல கர்த்தரே சூறையாடுவாராமா. ஒரு நாள் இயேசு பெத்தானியாவில இருந்து எருசலேமுக்கு வருகிற போது அவருக்கு பசி உண்டாயிட்டாமா. வழியில ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறாரு, ஒரு கனியும் இல்லைங்க, எல்லா இலைகளால் நிக்குது. பாருங்க, ஒரு பரதேசியாய் கடந்து போகிறவனுக்கு ஒரு கனி கூட இல்லாம எல்லாம் ஒட்டை எடுத்துறது பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை அந்த மாதிரி இருக்குமானா, கர்த்தர் பாருங்க நம்ம எல்லைகளில தேவன் கொடுமையை அனுமதித்து விடுவார். இயேசு எங்கேயுமே இப்படி ஒரு கடினமான ஒரு வார்த்தையை சொன்னாருன்னு நம்ம பார்க்க முடியாது. இந்த மாய்மாலக்காரராகிய பரிசேயரையும் சதுசேயரையும் கூட கடிந்து கொண்டாரே தவிர, அழிந்து போகணும், இனிமேல் பட்டு உன்னிடத்தில் ஒரு கனி இருக்கவே கூடாதுன்னு நினைக்கல. சார், தனக்கு தீமை செய்ய போகிறான், தன்னை காட்டி கொடுக்க போகிறார், அந்த மனுஷனாலதான் இவர் சிலுவையில் அறையப்பட போகிறார் என்பதை எல்லாம் அறிந்திருந்து கூட கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள் அவனுக்கு ஆகாரம் கொடுத்து, அவனுக்கு அதிகாரம் கொடுத்து, அவனை சிநேகிதனை அழைத்து எல்லோருக்கும் முன்பாக யூதாசு கூட இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருந்தான். ஆனா இயேசு ஒரு நாள் ஒரு பொழுதோ யூதாசு தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று தன்னுடைய சீசர்களிடத்துல ஒருத்தரிடத்துல சொல்ல. ஒருவேளை யோசிச்சு பாருங்க, பேதுருவின் இடத்துல ஆண்டவர் எத்தனையோ தடவை ரகசியமா கூட்டிட்டு போயிருக்கிறார். யாக்கோபு, யோவானை எல்லாம் கூட்டிட்டு போய் மறுரூப மலையில ஜெபம் பண்ணியிருக்கிறார். யவீருவின் வீட்டுக்கு கூட தனியா கூட்டிட்டு போயிருக்கிறார்.
கெத்செமனே தோட்டத்துல கூட தனியா ஜெபம் பண்ண போயிருக்கிறார். ஆனா இந்த நேரத்துல இந்த யூதாசு தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான், இந்த யூதாசுனாலதான் நான் என்ன பண்ண போகிறேன், சிலுவையில் அறியப்படுகிறேன்னு ஒருவேளை பேதுருவினிடத்துல சொல்லியிருந்தா பாருங்க, அன்றைக்கு பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் காதவே ஒரு மீன் செதில வெட்டுற மாதிரி வெட்டின இந்த பேதுரு இப்பேற்பட்ட யூதாசா இயேசுவை காட்டி கொடுக்க போகிறான் என்று தெரிஞ்சிருந்தா எத்தனையோ தடவை கடல் யாத்திரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இயேசுவே சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு இடரல் வராமல் இருப்பது கூடாத காரியம், எவன் நிமித்தமாய் உங்களுக்கு இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ அப்படின்னு மாத்திரல, அவன் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல அவனை போடுங்கன்றார். அதாவது அவனுடைய எடை 50 கிலோனா 150 கிலோ கல்லை கட்டி அவன் மறுபடி மேலேயே வராதபடிக்கு சமுத்திரத்துல போடுங்கன்னு அவரே சொல்லியிருக்கிறார். வாய்ப்பு கிடைச்சதுக்கும் யூதாசு வெட்டப்பட்டிருப்பார். ஆனா இந்த யூதாச கூட இயேசு என்ன சொல்ல வர்றாருன்னா, அவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்குமேங்கிறார். முத்தம் கொடுக்க வந்த யூதாச பார்த்து கேட்கிறாரு, சிநேகிதனே, மனுஷகுமாரனை முத்தத்தினாலாயா காட்டி கொடுப்பாய் என்கின்ற இப்பேற்பட்ட அன்புள்ள ஒரு தேவன் ஏன் இந்த அத்தி மரத்தை பார்த்து பட்டு போகட்டும், கனியே வரக்கூடாது, ஒரு குடும்பம் மாதிரி நடக்குது பாருங்க. ஏன் அப்படின்னா, தேவன் எதற்காக இந்த மரங்களை விளைய வைத்தாரோ, இந்த கனிகள் எப்படி இந்த மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு ஏற்படுத்தினாரோ, அந்த தோட்டக்காரன் அந்த கனிகளை ஒட்டுமொத்தமா புடுங்கிட்டார் பாருங்க. அதே மாதிரி இஸ்ரவேல் மக்களும் கர்த்தர் கொடுத்த நலமும் விசாலமுமான நல்ல தேசத்துல அற்புதமா வாழ்ந்து உலகத்திற்கு தேவனை வாழ்ந்து காமிக்க வேண்டிய இந்த இஸ்ரவேலை காலமாக உலகத்திற்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசம் இல்லாம வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இது நிமித்தமாய் தேவன் தேசத்தில் இருக்கிற எல்லைகளில் என்ன செய்தார் என்று எரேமியா தீர்க்கதரிசனின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்திலேயோ 17வது வசனத்திலேயோ சொல்றாரு, உன்னுடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும் உன்னுடைய எல்லா எல்லைகளிலும் நான் உன் ஆஸ்தியையும் உன் பொக்கிஷங்களும் கிரயமில்லாமல் சூறையிடுவேன் அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்க, அதாவது காசு கொடுத்து அழிவை ஏற்படுத்தி கொள்ளுகிற மாதிரி இது. எனக்கு தீமை செய்யுங்க 4 பேரை ஏற்படுத்தி நாமளே உண்டாக்கி கொள்ளுகிற மாதிரி பாருங்க. உன்னுடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும் உன்னுடைய பொக்கிஷங்களும் உன் எல்லைகளில் இருக்கிற எல்லாவற்றையும் சூறையிடுவேன் அப்படிங்கிறார். இதே 17வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்துல, வயல் நிலங்களில் உள்ள எல்லா மலைகளே, நீ உன் எல்லைகளெல்லாம் செய்த பாவத்தின் நிமித்தம் நான் உன் ஆஸ்திகளையும் உன் எல்லா பொக்கிஷங்களையும் உன் எல்லா மேடைகளையும் கூட சூறையிடுவேன் அப்படிங்கிறார். அப்ப கர்த்தர் எல்லைகளுக்குள்ள ஆபத்தை வர வைப்பதற்கு காரணம் என்னன்னா, இந்த இஸ்ரவேலர் தேவனுடைய பிரமாணத்தையும் தேவன் ஏற்படுத்திய மகத்துவமான அந்த சித்தத்தையும் விட்டுட்டாங்க. தேசத்தை பிடிச்சிட்டாங்க, தேவன் ஏற்படுத்தி வைத்த ரூலை விட்டுட்டாங்க. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த உலகம் கர்த்தரை அறிகிற அறிவுனால நிறைந்திருக்கணும். அது நம்ம பாடி கர்த்தரை ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, நம்ம வாழ்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும் பாருங்க. அதை நம்ம தடை செய்கிற போது கட்டாயம், அன்றைக்கு பார்வோன் கூட மோசேயின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது யாத்ராம புஸ்தகத்தினுடைய 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்றாரு, எல்லைகள் எங்கும் வெட்டுக்கிளிகளை அனுப்புவாரம்மா. உலகத்துல அது எட்டுக்கிளிகள் அதுக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா எகிப்து தேசத்துல இருக்கிற தானியங்களை எல்லாம் சூறையாடும்படியாய் அழிக்கும்படியாய் தேவன் வெட்டுக்கிளிகளை அனுப்பிச்சிருவேன் அப்படிங்கிறார். அதே தேவன் தான் இங்க இஸ்ரவேல் மக்களிடத்துல சொல்றாரு, ஒலிவ மரம் இருக்கும், ஆனா அது பிஞ்சா இருக்கும் போதே உதிர்ந்து போயிடும். அத்திமரம் இருக்கும், ஆனா அது பிஞ்சா இருக்கும் போதே உதிர்ந்து போயிடும். ஏன் இப்படி உதிர்ந்து போறதுக்கு காரணம் என்னன்னா, நீ என்னை போல வாழாதபடினால உன்னை வாழாமல் இருப்பதற்கு, உன் கஷ்டத்தை உன் தோள் மேல சுமப்பதற்கு உன்னிடத்திலேயே கொடுமையை அனுப்புவேன் அப்படிங்கிறார். அப்ப இஸ்ரவேலருக்கு அப்பேற்பட்ட காரியம்னா, அப்ப நமக்கு எல்லைகளில ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும்னா முதல்ல நம்ம வீட்டினுடைய எல்லையில தேவன் எதிர்பார்க்கிற சில அடையாளங்களை தேவன் ஏற்படுத்துறார். எகிப்துல கடைசி வாதையை தேவன் அனுமதிக்கிற போது
ஒரு சங்கார தூதன் எனப்பட்ட ஒரு தூதனை அனுப்புறார். அந்த சங்கார தூதன் எனப்பட்ட தூதன் வருவதற்கு முன்பாக மோசேயின் மூலமா இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட காஸ்பல் சுவிசேஷம் என்னன்னா, வீட்டுக்கு ஒரு ஆடு வெட்டப்படணும். வெட்டப்பட்ட ஆட்டினுடைய ரத்தம் வீட்டின் நிலைக்கால்களிலோ அதன் எல்லைகளிலோ பூசப்படணும். பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எந்த வீட்டின் எல்லைகளில நிலைக்கால்கள்ல இருக்குதோ அந்த வீட்டை பார்த்து சங்காரதூதன் அழிவை கொண்டு வராதபடி கடந்து போய் விடுவான். அது மாத்திரமல்ல, ரத்தம் பூசப்பட்டிருக்கிற வீட்டுக்கு உள்ள, ரத்தம் பூசப்பட்டு இருக்கிற வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஆட்டினுடைய மாம்சத்தை புசிக்கணும், புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கணும், கசப்பான கீரையும் புசிக்கணும் அப்படின்னார். ஆனா புளிப்புள்ள அப்பத்தை புசிக்கவே கூடாது. அதோடு கூட அந்த மாம்சம் அந்த இரவு வரைக்கும் இருக்க கூடாதம்மா, உடனே முடித்து விடணுங்கிறார். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் இதை ஏன் ஏற்படுத்துறார் அப்படின்னா, புளிப்புள்ளது எதுவோ உன்னிடத்துல இருக்கவே கூடாது. இந்த 7 நாள் அளவு இதை குறித்து யாத்ராம புஸ்தகம் 13வது அதிகாரம் 7வது வசனத்திலையும் உபாகமோ 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்றார், அந்த மாம்சம் விடிய கால வரைக்கும் வைக்க கூடாது, அதை புசித்தரணும், இல்லைன்னா சுட்டெரித்து விடணும்னார். இது ஒருவேளை இந்த மாம்சம் விடிய காலை வரைக்கும் இருந்துச்சுன்னா அது பஸ்காவா இருக்காது, அது அழிவுக்குரியதான் மாறி இருங்கிறார். அதே அடிப்படையில தான் வாழ்றாங்க. ஆண்டவர் சொல்லின வசனத்தின்படி நம்ம வாழ்ந்தோம்னா கட்டாயம் சில ஆசீர்வாதங்கள் நம்ம மேல பலிக்குமாமா. உபாகம புஸ்தகத்தினுடைய 28வது அதிகாரம் முழுவதையும் வாசிச்சு பார்த்தோம்னா தேவன் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் அடுக்கி வச்சுட்டே வர்றார். முதலாவது தேவன் ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வர்றார். எப்படி ஏதேன் தோட்டத்துல இருக்கிற சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம் அப்படின்னவரு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளில தான் நீ என்ன ஆயிருவ, சாகவே சாவாய் அப்படின்னார். அப்ப முதல்ல தேவன் நல்லா இருக்கத்தான் விரும்புறார். அதுலயே தெரியுதா இல்லையா நம்ம தேவன் எவ்வளவு நல்லவர்னு. ஆனா நல்லா இல்லாதபடி வாழக்கூடிய சில சூழ்நிலை இருக்குது, அதை நீ சூஸ் பண்ணிராதேங்கிறத எச்சரிக்கிறார். அதேதான் இங்கே உபாகம புஸ்தகத்துல மோசேயின் மூலமா இஸ்ரவேலுக்கு கொடுக்கிறார். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீயோ கடன் வாங்காது இருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு வர. எப்பொழுது அப்படின்னா, இந்த ரூல், நான் கொடுத்திருக்கிற ரூல் உன்னை கண்ட்ரோல் பண்ணணும். நீ கண்ட்ரோல் இல்லாம யாருடைய கண்ட்ரோல்லையோ அல்லது உன்னுடைய கண்ட்ரோல்லையோ இந்த தேசத்தில் குடியிருந்தாய் என்றால், கர்த்தருடைய அந்த கற்பனையும் கர்த்தருடைய அந்த சித்தத்தையும் நீ விட்டுட்டீன்னா உன்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த 28வது அதிகாரத்தினுடைய உபாகமத்தினுடைய 40வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஒலிவ மரங்கள் உன் எல்லைகள் எங்கும் இருக்கும், ஆனாலும் அதன் எண்ணெய் நீ பூசிக்கொள்வதில்லை, உன் ஒலிவ மரத்தின் பிஞ்சுகள் உதிர்ந்து போகும், நீ உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் பெறுவாய், ஆனாலும் அவர்கள் உன்னோட கூட இரார்கள், அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். உன் மரங்கள் எல்லாவற்றையும் உன் நிலத்தின் கனிகளையும் வெட்டில் பட்சித்து போடும், உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மென்மேலும் உயர்த்தப்பட்டிருப்பான், நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய், அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய், அவன் தலையாயிருப்பான், நீ வாளாயிருப்பாய். யோசிச்சு பாருங்க, எந்த இடத்துல நம்ம இருக்கணும்னு தேவன் விரும்புறாரோ அந்த விருப்பத்தின்படி வாழணும்னு செபிச்சா மத்தாது பத்தாதுங்க, அல்லது அறிக்கை செய்தாய் மாத்திரம் பத்தாது. இன்னைக்கு அநேக நேரம் நம்ம ஏதோ ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு உள்ளுக்குள்ள தவறுதலான எண்ணங்களை வைத்துட்டு இருக்கிறோம். ஒரு பிராண்டி பாட்டல்ல முழுவதும் அந்த பிராண்டியினுடைய ஸ்டிக்கர் எல்லாம் எடுத்துட்டு ஒரு நல்ல வெயிட்ல தேன் எழுது என்று எழுதி ஒட்டி வச்சுட்டோம்னா நம்ம எழுதி வைத்திருக்கிற வார்த்தையின்படி அது தேனாக மாறாது. முதல்ல உள்ளே இருக்கிறத வெளியில கொட்டணும். இரண்டாவது தான் பாருங்க, நீங்க எழுதியே வைக்காட்டியும் கூட தேனை ஊத்தி வைத்தீங்கன்னா ஒரு மனிதன் அதை ருசித்து பார்த்து படிக்காமலே சொல்லிவிடுவா இது தேன் இருக்குது என்று.
அப்படி இல்லாம உள்ள ஒரு மாற்றமும் வராம நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பிரதர், நான் விசுவாச அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தேன் பிரதர், அது அப்படி நடக்கிற காரியம் இல்லை. ஆண்டவர் எதை சொல்றாரு? கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை வைப்பாராமா. அப்ப இந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வருவதற்கு நாம் தேவனுடைய கற்பனை, அவருடைய சித்தத்தை விட்டுறக்கூடாது. விட்டுட்டோம்னா எல்லாம் டோட்டலா மாறிடும் பாருங்க. நீ மேலா இருந்த காலம் போய் இப்ப கீழா இருக்க போவ, நீ தலையா இருந்த காலம் போய் நீ வாளா இருக்க போற, நீ கடன் கொடுத்த இடத்துல இருந்து நீ கடன் வாங்குற இடத்துக்கு வர போற. இதற்கு காரணம் என்னன்னா, நீ தேவனை முக்கியத்துவப்படுத்தாம, தேவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள வராம, அவருடைய பரிபூர்ண சித்தத்தை புரிந்து கொள்ளாம, உலகத்தின் வழிபாடுகளையும் உலகத்தின் முறைகளை கை கொண்டாத்தான் உன் எல்லைகளில கொடுமையோ அழிவு நாசமோ நீ பார்ப்ப. ஆனா தேவனுடைய வார்த்தைக்குள்ள ஒருவேளை இந்த கஷ்டத்தின் நாட்கள்ல கூட நீ உணர்வடைந்து நீ தேவனிடத்துல திரும்பி வந்துட்டேனா, அன்றைக்கு இஸ்ரவேல்ல கூட பாருங்க மிகப்பெரிய கொடுமைனால கொடுமை என்னன்னா, பெற்ற தாயே தன் பிள்ளைய வறுத்து சாப்பிடுகிற அளவுக்கு பஞ்சம் வந்துருச்சு. பெரிய பிரச்சனைங்க. இது எப்படி கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றது? வறுமை, இவ்வளவு பண நெருக்கடி, போராட்டம், எப்படி சார் இதுல இருந்து வெளியில வர முடியும்? நம்மளுடைய பார்வையில் அதுதாங்க பெருசா தெரியும். ஆனா வேத சொல்லுது பாருங்க, அந்த நாட்களில 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் ரதங்களின் இரைச்சல்களையும் குதிரைகளின் இரைச்சல்களையும் சீரியர்கள் கேட்கும்படியா செய்தாராமா. இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, சீரியர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா சுற்றிலும் எல்லைகள் எங்கோ சீரியர்கள் காவல் வைத்தது நிமித்தமா உள்ளுக்குள்ள ஒரு பொருளும் வரல, உள்ள விட்டு வெளியே ஒரு பொருளும் போகல. அப்ப இப்பேற்பட்ட ஒரு தடையை ஏற்படுத்திய சீரியருக்கு விரோதமா யுத்தம் பண்றதுக்கு இஸ்ரவேலரிடத்திலும் பலன் இல்லை. ஆனா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எலிசா சொன்ன வார்த்தையின்படியே பாருங்க, ஒரு ரதங்களின் இரைச்சல்களையும் குதிரை, லேசான காரியங்க. இன்றைக்கு நம்ம என்னன்னா, சீரியரை எப்படி துரத்துறதுன்னு தான் பாக்குறோமே தவிர, சீரியரை துரத்துகிற தேவனுக்குள்ள எப்படி நாம மாறுவதுன்னு பாக்குறது இல்லை. அன்னைக்கு எலிசா சொல்றாரு பாருங்களேன், நாளைக்கு இந்நேரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் 24 மணி நேரத்துல வருன போது, ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற ஒரு மனுஷன் வந்து எலிசாவின் இடத்துல சொல்றான், வானத்தின் பல கனிகளை கர்த்தர் திறந்தா கூட இப்படி நடக்குமாங்கிறான். நம்ம கற்பனை என்னன்னா, நாம பாக்குற அளவுக்கு தான் தேவனிடத்துல பலன் இருக்குது, நாம நினைக்கிற அளவுக்கு தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாரு, நம்மளுடைய லிமிட்டேடுக்குள்ளதான் தேவன் நம்மளை நடத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா அப்படி கிடையாதுங்க. வானமும் பூமியும் கர்த்தருடையது பாருங்க, பூமியின் அது நிறைவும் கர்த்தருடையது, உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. எல்லையே இல்லாத தேவன், அன்கண்ட்ரோல்ல அவர்னால ஆசீர்வதிக்க முடியும், அன்கண்ட்ரோல்ல நம்மளை நடத்தி கொண்டு போக முடியும் பாருங்க. ஆனா இன்னைக்கு நாம நம்மளுடைய குறுகிய எண்ணங்கள் சிந்தைகளுக்குள்ள இருக்க காரணம் என்னன்னா, இந்த ராஜாவும் கர்த்தரோடு கூட ஐக்கியம் இல்லை. கர்த்தரை அறிகிற அறிவு ராஜாவுக்கு கிடையாது. அந்த ராஜாவுக்கு கீழே இவன் இருந்தபடினால இவனுக்கும் கர்த்தரை அறிகிற அறிவோ அல்லது கர்த்தர் எப்பேற்பட்ட என்கின்ற ஒரு தெளிவோ இல்லாதனாலதான் எலிசா சொல்லுகிற வார்த்தைக்கு எதிராக சொல்றான். எலிசா சொல்றாரு, நீ சொன்ன வார்த்தையின்படி நீ இதை பாப்ப, ஆனா புசிக்க மாட்டனர். அப்படியே பாருங்க, ஜனங்கள் பஞ்சத்து நிமித்தமா, பசி நிமித்தமா இந்த சீரியருடைய பாளையத்துக்குள்ள உள்ள போகிற அந்த நேரத்துல இவன் தான் அதுக்கு கார்டியனா இருந்திருக்கிறான். இவன் மேல ஏறி மிதிச்சு இவனை கொன்னே போட்டாங்க. இப்ப தேசத்தினுடைய கொடுமைக்கு பின்னாடி எது வேணாலும் இருக்கலாம், ஆனா தேசத்தில் ஆசீர்வாதம் இருக்கணும் அல்லது தேசத்தின் எல்லை எங்கோ சமாதானம் இருக்கணும் அப்படின்னா நம் கர்த்தரை முன் வைக்கணும் பாருங்க. சங்கீத புஸ்தகத்தினுடைய 147வது சங்கீதம் 12ல இருந்து 14 வரைக்கும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம், எல்லைகளின் ஆசீர்வாதத்தை சொல்றாரு பாருங்க. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சியோனே உன் தேவனை துதி, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். எல்லைகளில சமாதானம், உச்சிதமான கோதுமையில திருப்தி, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரு, உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்த, அதாவது உன்னுடைய பாதுகாப்பை தேவன் ஏற்படுத்துறார்.
உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆனா அந்த நாட்கள்ல பிள்ளைகள் வறுத்து சாப்பிடப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? அந்த எருசலேமும் சீயோனும் கர்த்தரை மறந்துட்டாங்க, கர்த்தருடைய செய்கைகளை மறந்துட்டாங்க, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை மறந்துட்டாங்க. இது இயேசு லூக்கா 4வது அதிகாரம் 27 சொல்றாரு, எலிசாவின் நாட்களில அநேக குஷ்டரோகிகள் எருசலேம்ல இருந்திருக்கிறாங்க. ஒரு குஷ்டரோகி கூட இந்த எலிசாவின் இடத்துல சுகமாகணும்னு விரும்பவே இல்லை. அது மாத்திரமல்ல, இந்த ராஜா கூட, நீங்க இப்படி எல்லாம் வாழாதீங்க, இது குஷ்டரோகிகள் வாழுகிற தேசம் அல்ல, இது கர்த்தர் நமக்கு கொடுத்த தேசம், ஆசீர்வாதமான தேசம். முதல்ல யோசுவா இந்த இஸ்ரவேலரை இந்த தேசத்துக்குள்ள கொண்டு வந்த போது ஒருத்தருக்குள்ளே குஷ்டரோகம் கிடையாது, எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். ஆனா என்றைக்கு கர்த்தருடைய பிரமாணத்தை விட்டாங்களோ அங்கதான் இந்த பிரச்சனை வந்தது. அதனால எல்லைகளெங்கும் சமாதானம் இருக்கணும் அப்படிங்கிறார். ஆனா பின்னாட்கள் அவங்க அதை விட்டதுனாலதான் இது வந்துருச்சு. இதை அறிந்து ஒரு சீரியா தேசத்தின் படைத்தளபதி ஆகிய நாகமான் எனப்பட்டவனுக்கு ஒரு சிறு பெண் அறிவிக்கிறாங்கங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் இடத்துல போனா குஷ்டரோக சுகமாயிருன்னு. அவன் வேற எங்கேயும் போல இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்துல வர்றான். ராஜாவின் இடத்துல அவன் வருகிற போது குஷ்டரோகியா வர்றான். ஆனா ராஜா பயப்படுகிறான், அழுகிறான், கதறான். ஆனா எலிசா வரவழைத்து அவனை 7 தடவை யோர்தான்ல மூழ்கி எந்திரி என்று வழிநடத்தது நிமித்தமாய் அவன் சிறு பிள்ளைய போல குஷ்டரோக நீங்கி சுகமாய் தன்னுடைய தேசத்துக்கு போயிட்டான். இது இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தெரிஞ்சிருந்தும் கூட இந்த மக்களை எலிசாவின் இடத்துல வழி நடத்தாம போயிட்டான். அப்ப இன்றைக்கு குஷ்டரோகத்தை காட்டிலும் கொடிதான ஒன்று இதுதான் புளித்த மாவு. பாருங்க, இந்த புளித்த மாவு எங்கோ நம்ம வீட்டுல இருக்கவே கூடாது, 7 நாள் அளவு இருக்கக்கூடாதுங்கிறத காட்டிலும் நம்ம வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. ஏன்னா புளித்த மாவு, பிசைந்த மாவு அனைத்தையும் புளிக்க பண்ணிருமாமா. இதை குறித்து கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தினுடைய 9-10 சொல்லுகிறது, புளிப்புள்ள கொஞ்சமாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும், நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாய் இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்பேற்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினை அடைவான். அது கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு கிறிஸ்துவை போல வாழலன்னு வைங்களே, இந்த உலகம் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிருந்தா உலகத்தை போலதான் கிறிஸ்துவும் இருக்கிறார் என்று ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்திலிருந்து நம்மை மாற்றிவிடும். அதனாலதான் சொல்றாரு, அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? புளிப்பில்லாத அப்பமாகிய இந்த பிரதான பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும் போது எது இருக்காது, எது இருக்குன்னு சொல்லி 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தினுடைய 6, 7, 8 வசனங்களில, நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்த மாவு முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே தள்ளி போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்ப இயேசுவுக்குள்ளதான் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது கிறிஸ்துவினுடைய சாயல் தான் நமக்குள்ள மேலோங்கிட்டு இருக்கணுமே தவிர நம்ம சாயல கிறிஸ்துவா இப்படி இருப்பாருன்னு மாத்தக்கூடாது. அதான் சொல்றாரு, அப்ப கிறிஸ்து தான் நமக்கு பிரதான பஸ்கான்னு சொன்னாருன்னா, அப்ப பழைய மனுஷனாகிய கிறிஸ்துவல்லாத மனிதனுடைய வாழ்க்கையை தான் 8வது வசனம் சொல்லுது. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. அப்ப புளித்த மாவுங்கிறத பழைய ஏற்பாடு காலகட்டத்துல நீ புசிக்க வேண்டாம் என்று சொன்ன மாம்சத்தின் கிரியைகள், அதான் அந்த மாம்சத்தை ஒரு இரவு வரைக்கும் வைக்காத அப்படிங்கிறார், அதை சுட்டரித்து போடு அப்படிங்கிறார். அதேதான் ஏசு சொல்றாரு, உங்களுடைய கோபத்துக்கு ஒரு காலம் இருக்குது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உன் சினம் தனிய கடவுதுங்கிறார். இப்ப நாம ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளா மாறி இருந்தோம்னா நமக்குள்ள இந்த பழைய புளித்த மாவாகிய துர்க்குணம் பொல்லாப்பு, துர்க்குணம்ங்கிறது
பரிசுத்த ஆவி இல்லாம இருக்கிற எல்லா குணமே துர்க்குணம் தான் சார். இருட்டுங்கிறது வெளிச்சம் இல்லாத இடத்துல எல்லா இடத்துலயும் இருக்குது. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நமக்கு எந்த இடத்துல இருட்டு தெரியுதோ அங்கதான் இருட்டுன்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. இருட்டுங்கிறது எங்கன்னா, ஒரு மனிதன் வெளிச்சத்துல நடக்கலைனாலே அவன் நடந்து போகிறதே இருட்டுலதான் நடக்கிறான். அப்ப துர்க்குணம் எனப்பட்டது என்னன்னா, நம்ம இருதயத்துக்குள்ள தேவ அன்பை கொடுக்கிற பரிசுத்தாவி எனப்பட்டவர் இல்லாத பட்சத்துல கட்டாயம் நம்ம துர்க்குணத்துக்கு நம்ம கட்டாயம் வழிவாசலை திறந்து பொல்லாப்பு நிறைய நடக்கும். ஆனா புதிதாய் பிசைந்த மாவாகிய புதிய மாவு, புளிப்பில்லாத மாவை குறித்து கீழே சொல்றாரு, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகை ஆசரிக்க கடவோம். கீழே ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு அதுக்கு பின்னாடி. அப்ப புளிப்பில்லாத அப்பமாகிய பஸ்கானா யாரை குறித்து எதை குறித்து கசப்பு வேற்றுமை இல்லாம சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது, மாய்மாலமற்ற அன்பு நம்ம இருதயத்தை நிறைத்திருக்கிற போதுதான் இங்க 147வது சங்கீதம் 12வது வசனம் சொல்லுது, எருசலேம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும், சீயோன் தேவனை துதிக்கும். இங்க கர்த்தர் தேவன் என்று 2 காமிக்கிறார். கர்த்தர்னா அயம்னு என்று அர்த்தம். காட் தேவன் அப்படின்னா அவர் என்னுடையவர் என்று அர்த்தம், என்னை சிருஷ்டித்தவர். அப்ப கர்த்தருக்கும் தேவனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை குறித்து சொல்றாரு பாருங்க. அவர் தேவன் தான், அவர் அயம்தாயம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆனா இன்றைக்கு அவர் எனக்காக இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார்னா நான் சியோனா மாறிட்டேனா, அவர் என்னுடைய மனவாளனா மாறிட்டார். ஊர்ல ஒரு பையன் பிறந்திருக்கிறான், அவன் வளர்ந்து கல்லூரிக்கு போய் நல்ல வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவன் ஊர்ல ஒரு பையனா இருக்கிறான் சார். அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அதே நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பையனை நம்ம பெண்ணுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தோம்னா அவன் பையன் இல்ல, அவன் எனக்கு மறுபடி கிடைச்ச மகனா மாறி விடுகிறான், அவன் எனக்குரியவனா மாறி விடுகிறான், என் மகளுக்குரியவனா மாறி விடுகிறான், என் வீட்டுக்குரியவனா மாறி விடுகிறான். அதே மாதிரிதாங்க மணவாளனாகிய இயேசு எங்கேயோ இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆனா நான் மணவாட்டியாகி அவருக்குள்ள நான் என் வாழ்க்கையை டெடிகேட் பண்ணும்போது, அர்ப்பணிக்கிற போது அவர் என்னுடையவராய் மாறுகிறார், நான் அவருடையவராய் மாறுகிறேன். அப்பொழுது என்னை சுற்றில் இருக்கிற எல்லைகள் எங்கோ தேவன் சமாதானத்தை தருவார். இந்த நாளிலும் கூட இந்த மாதத்துல நம்மளுடைய எல்லைகளில தேவன் சமாதானத்தை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறார். இனி கொடுமை இருக்காதுன்னு சொல்லி இருக்கிறார், இனி அழிவு நாசமும் இருக்காதுன்னு இருக்கிறார். அன்றைக்கு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தமே நிலக்கால்கள பூசப்பட்டு எழுத்தின்படியான இஸ்ரவேலருடைய வீடுகளுக்குள்ள கொடுமையும் அழிவும் நாசமோசமும் இல்லாம பாதுகாத்திருக்கும்னா, ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள இருக்குது, என் மேல இருக்குது, அந்த ரத்தம் என்னோடு இருந்து பேசுது, எனக்காக பேசுதுன்னா அது நன்மையை மாத்திரம்தான் செய்யும். இந்த மாதத்துல கர்த்தர் அப்படி செய்ய நீங்க விசுவாசிங்க, ஜெபியுங்க, உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் வழி நடத்துவார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இனி கொடுமை உன் தேசத்தில் இருப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீர், அழிவும் நாசமும் உன் எல்லைகள் எங்கும் இல்லாதிருக்குன்னு சொல்லியிருக்கிறீர், ரட்சிப்பும் துதியும் உன் தேசத்துல கேட்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. சங்கீதம் 147:12 படி ஆண்டவரே, எருசலேம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கட்டும், சியோன் உன் தேவனை துதிக்கட்டும்னபடி நாங்கள் ஸ்தோத்தரிக்கவும் துதிக்கவும் எல்லா சூழ்நிலைகளுக்கு கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும் பலப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள மிஷனரி சகோதரர் ஜெயபால், இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்கள், சேலையூர், சென்னை, தென்னிந்தியா. மிஷனரி பிரதர் ஜெயபால், ஜீசஸ் பிளஸ் மினிஸ்ட்ரீஸ், சேலையூர், சென்னை, சவுத் இந்தியா.